நிறைய விஷயங்கள் நம்ம மாற்றிக்கிட்டோம் அல்லது மறந்துட்டோம். செவ்வாய்க்கிழமை வந்து மங்கள வாரம், மங்களங்களை தரக்கூடிய வாரம். ஆனால் நாம் அதை ஒதுக்கி விட்டோம், நல்ல காரியங்களை செய்ய மாட்டோம் செவ்வாய்க்கிழமை. சனிக்கிழமை ஸ்திர வாரம், ஒரு விஷயத்தை ஸ்திரமாக இருக்கும் செஞ்சால், ஆனால் நம்ம அதை ஒதுக்கி விடுவோம், ஏன்னா சனினாலே நம்மளுக்கு பயம். இந்த சனிக்கிழமை சில விஷயங்கள் வாங்குவதற்கு நல்லது. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை சில விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. ஆனால் நாம் புதன்கிழமை செய்வோம். புதன்கிழமை மாயமான தினம். சில விஷயங்களை இது மாயமாக்கிடும். 60-70 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சில பிரிவினர்கள் தான் ஒரு சில வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள். அதாவது மளிகை சாமான் என்றால் ஒரு சிலர், கடைகள் நடத்துவது ஒரு சிலர், அதே மாதிரி இந்த துணிக்கடைகளை நடத்துவது ஒரு சிலர். இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை லீவ் விட்டுருவாங்க. ஏன்னா புதன்கிழமை மாய தினம், அன்றைக்கி யாரும் வந்து வாங்க மாட்டாங்க சாமான். மாறி இப்போது ஞாயிற்றுக்கிழமை வந்து ஹாலிடேவாக போயிடுச்சு, லீவ் நாளாக ஆயிடுச்சு. ஆங்கிலேயர்களுடைய வந்ததுக்கப்புறம் நிறையா நம்மளுடைய விஷயங்கள் எல்லாம் மாறி நிறையா விஷயங்கள் நம்மளை விட்டு மறைக்கப்பட்டு விட்டது. அப்போது நம்மளுடைய தேடல்களும் சுருங்கிருச்சு. நம்மளுடைய தேடல்கள் ஏன் எதுக்குங்கிற தேடல்களும் சுருங்கி விட்டது. அதாவது சுகத்திற்கான பொருட்களை வாங்குவதோ நாம் தவிர்க்க வேண்டும். அவ்வாறு தவிர்த்தால் நமக்கு நிம்மதியும் சந்தோஷமும் வந்து சேரும்.